அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 8. இன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்னா, ஒன்றே குலம். எழுதியவர் திருமூலர். மெய்ஞான ஒளி. எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. 2 செய்யுள் தான் படிக்க போகிறோம். முதல் செய்யுளில் பாருங்க, ஒன்றே குலம். எழுதியவர் திருமூலர். இதில் திருமூலர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மனிதர்கள் எல்லோரும் ஒரே இனத்தினர், எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே, மற்றவர்களுடைய பசியோ துன்பத்தையோ தனக்கு ஏற்பட்டது போல நினைத்து அவர்களுக்கு உதவுவதே சிறந்த கடமை. இதுதான் ஒன்றே குலம் அப்படிங்கிற செய்யுள்ள திருமூலர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, திருமூலரை பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். திருமூலர் என்பவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர். 18 சித்தர்கள் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி 18 சித்தர்களில் ஒருவர். இவர் எழுதிய நூல் திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்கு. இதை தமிழ் 3000 அப்படின்னு சொல்லலாம். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இடம்பெற்றிருப்பது என்ன அப்படின்னா திருமந்திரம். நம்ம 7ஆம் திருமுறையை எழுதியவர் சுந்தரர் அப்படின்னு படித்தோம் இல்லையா முன் பாடத்தில். அந்த மாதிரி 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையை எழுதியவர் யாருன்னா திருமூலர். என்ன நூல் எழுதியிருந்தார்னா திருமந்திரம் எழுதியிருந்தார். இப்போ பாருங்க, சொல்லும் பொருளும் படிக்கலாம். நமன், யமன், சித்தம், உள்ளம், நம்பர், அடியார், நாணமே, கூசாமல், உய்மின், ஈடேறுங்கள், ஈயில், வழங்கினால், படமாடக் கோயில், படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னா நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஆப்ஷன் சி, நமன் அப்படின்னா யமன். அறநெறியில் வாழ்பவர்கள். சரிங்களா? இந்த மாதிரி மற்றவர்களுடைய பசியோ துன்பத்தையோ தன்னுடைய பசி தன்னுடைய துன்பம்னு நினச்சி உதவுறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்க நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள், அதாவது யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஆப்ஷன் ஏ. நமன் இல்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. ஆப்ஷன் டி. 4வது பாருங்க, நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நம்பர் கங்கு. ஆப்ஷன் சி. அடுத்த செய்யுள் படிக்கலாம். அடுத்தது பாருங்க, மெய்ஞான ஒளி. எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இதில் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது விலங்குகளுடைய பண்பு. இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது மனிதனுடைய பண்பு. மனுஷனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசமே அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை தான். ஐம்பொறிகளையும் அடக்கி ஆசைகளையெல்லாம் அடக்கி சரியான முறையில் ஒழுக்கத்தோடு வாழ்வது தான் மனித பண்பு அப்படின்னு சொல்லியிருப்பவர் மெய்ஞான ஒளியை எழுதிய குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சரிங்களா? இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாகிபோடைய இயற்பெயர் என்னன்னா சுல்தான் அப்துல் காதர். இவர் எழுதிய நூல்கள் பாருங்க, சதுரகிரி, புறாமலை, நாகமலை, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. இவருடைய இது எல்லாமே 3 வரும் பாருங்க. குணங்குடி மஸ்தான் சாகிப்பு இல்லை சுல்தான் அப்துல் காதர் அவருடைய இயற்பெயராக இருக்கட்டும் இல்லை சிறப்பு பெயராக இருக்கட்டும் 3 வார்த்தையில் வருதா. அதே போல் நூல்கள்லையும் பாருங்கள், சதுரகிரி, புறாமலை, நாகமலை. கிரி அப்படின்னாலும் மலைன்னு அர்த்தம். அதான் சதுரமலை, மலை, புறாமலை, நாகமலை. மலை மலை மலைனே 3 வந்துருச்சு. அடுத்தது கண்ணினே சொல்லி 3 வரும் பாருங்க. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, சந்தீஸ்வர கண்ணி. சரிங்களா? இப்படி 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 கன்னிகளோ இல்லை 3 மலையோ வந்துச்சுன்னா அது குணங்குடி மஸ்தான் சாகிபோடைய நூல்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ சொல்லும் பொருளும் பாருங்க. பகராய், தொருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு, பராபரம், மேலான பொருள், அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம்.
பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை. ஆப்ஷன் டி. ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்ததா, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆப்ஷன் ஏ. மூன்றாவது பாருங்க, ஆனந்த வெள்ளம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஆப்ஷன் சி. 4 பாருங்க, உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். ஆப்ஷன் பி. நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.